பாடி துதித்திடுவோம். நன்மைகள் யாவையும்
Rajavuke
துதி கன மகிமை ஆண்டவரே ஒருவருக்கே செய்கிறோம் ஆண்டவரே. நல்லவர் நீர், வல்லவர் நீர், போதுமானவர் நீர், எங்கள் உறைவிடம் நீர், எங்கள் தஞ்சம் நீர், எங்கள் தாபரம் நீர், எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் அந்த மாலை வேளையில் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் நீர் மாத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. सर्व सृष्टि कुन्यजमान नीरे, सर्व सृष्टिயை காப்பவனீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். सर्व सृष्टि कुन्यजमान नीरे, सर्व सृष्टिயை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
எஜமானனாகிய எங்கள் கர்த்தாவே, எங்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தின் கிரியைகளாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அப்படியே உங்க கரங்கள்ல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் என்ற புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக நம்ம இதுவரைக்கும் 2 அதிகாரங்களை பார்த்து 3வது அதிகாரத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது அதிகாரத்துக்கு நம்ம எப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலான்னு சொன்னேன். என் ஞாபகம் இருக்கா? தேவனது மாறாமை என்கிற அந்த கேரக்டரை பற்றிய அதை விளக்குவதற்காக கேள்விகளை எழுப்பி அதிலே அங்கே பதிலையும் பவுல் எழுதுகிறார். ஸோ தேவனது மாறாமை மனிதனோடு குணத்தோடு கூட ஒப்பிடப்பட்டு அங்கே ஒரு கேள்வி எழுப்பி தேவனது மாறாமையை உறுதிப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது தேவனது உண்மையும் மனிதனது அவிசுவாசமும், காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் வெர்சஸ் மேன்ஸ் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ரெண்டாவதாக தேவனது நீதியும் மனிதனது அநீதியும், காட்ஸ் ரைச்சஸ்னஸ் வெர்ஸ் மேன்ஸ் அன்ரைச்சஸ்னஸ். இதை பார்த்தோம். 3வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களில் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 7வது வசனத்தை இன்றைக்கி தியானிப்போம். தேவனது மகிமையும். இன்றைக்கி 3 காரியங்களை சொல்லலான் இருக்கேன், கர்த்தருக்கு சித்தமானால். ஓகே, 3வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். தேவனது மகிமையும் மனிதனது பாவமும், God's glory versus man's sin. தேவனது மகிமையும் மனிதனது பாவமும். பொய் பாவம். பொய்யினாலே தேவனது மகிமையை நம்ம என்ன பண்ண முடியாது. அதாவது நம்ம பாவம் செய்து நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனது மாறாமை. தேவனது பண்புகளில் ஒரு குணம், அவர் மாறாதவர். அந்த மாறாதவரில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனது மகிமை மாறலை, மகிமை குறையலை. அந்த மகிமை நம்ம பாவம் செய்கிறதுனால தேவனுடைய மகிமை என்ன ஆகலை, குறையல. சரியா? தேவனது மகிமை அவர் மகத்துவமானவர், அவர் சிறந்தவர், அவர் மகிமைக்குரியவர். அப்போ நாம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சேர்த்து அவருக்கு ஏதோ இன்னும் மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அது நாம் மகிமைக்குள்ளே போகிறது தான். ஸோ பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் மகிமைக்கு ஏதுவாக விளங்கினது உண்டானால், 3-7வது வசனம் திரும்பி வாசிங்க. அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால், அவருக்கு மகிமை உண்டாக, சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக இருக்கிறது, அது விளங்குறது. இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். பொய் பேசின பாவி என்று தீர்க்கப்படுறேனே, அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் 9வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஆனாலும் என்ன, யூதர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா, எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பது முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அப்ப அதாவது யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவிகள் அப்படின்னு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷயம் இருக்கிறது. அதாவது இவங்களுடைய பாவ லிஸ்ட்டு சொல்லப்படுகிறது.
அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறதன்றி அறிந்திருக்கிறோம். வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, பாவம் செய்தவர்கள் தான் தேவ மகிமை இழந்துடுறாங்க. தேவன் தம்முடைய மகிமையிலிருந்து தம்முடைய உயர்ந்த அந்த இடத்துலேருந்து அவர் மாறலை. அதாவது அவர் பேர் கெட்டு போயிடுச்சுங்க. அவர் பேர் கெட்டு போயிடுச்சுன்னா அவர் என்ன செஞ்சார்? அவர் ஒன்றும் செய்யலை. அவர் கூட இருந்தவங்க யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டாங்க. அதனால் அவருக்கு இதுவாகி போச்சு, மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு, அல்லது அவருக்கு இது குறைஞ்சி போச்சு அப்படின்னு சில காரியங்கள் நம்ம உலகத்தில் நடைமுறையில் பார்க்குறோம். எனக்கு என் கஸ்டமர்ஸை அவன் குறைச்சிட்டான், என்னுடைய ஸ்டாண்டர்டை அவன் இப்படி பண்ணி விட்டான், என்னுடைய உயர்வை அவன் தடுத்துட்டான், அல்லது என்னுடைய நல்ல மரியாதைக்குரிய இடத்துல இருந்தேன், என் பேரை அசிங்கப்படுத்தி விட்டான், இல்லாதது பொல்லாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டதுனால இவருக்கு பேர் என்ன ஆயிடுச்சான்? அதே மாதிரி தேவனுக்கு இல்லாததும் பொல்லாதும் சொல்கிறதுனால அவர் பேர் கெட்டு போகாது. அவர் பேருக்கு மரியாதை அதே மரியாதை தான் இருக்கும். தேவனது மகிமை மாறாது. ஆமென். அதுதான் சொல்ல வரேன், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தேவனை மகிமைப்படுத்த தவறுவதே மிகப்பெரிய பாவம். முதல் அதிகாரத்தில் தான் பார்த்தோம், ரோமருக்கு எழுதின 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அப்போ தேவன் என்று அறிந்து தேவனை என்ன பண்ணல அவங்க? அதுவே பாவம். சோத்திரம். அந்த பாவத்தை அவர் செய்தார்கள். தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவதே அதற்காகவே நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏசாயா 43:21 வாசிக்க, எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை எனக்கு மகிமை செலுத்துவார்கள். அப்போ நாம் மகிமை செலுத்துவதற்காகவே அழைக்கப்பட்ட ஜனங்கள். என் மகிமை நான் விக்கிரங்களுக்கு கொடேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 42:8. விக்கிரங்களுக்கு கூட வேறு ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன். அவரை மகிமைப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏரோது குறித்த நாளில் அப்போஸ்தலர் 12:23 வாசித்தீங்கன்னா, குறித்த நாளில் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அவர் பேசினார். சத்தியத்தை கேட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது தேவ சத்தம். 23ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். உடனே கர்த்தருடைய, அப்போ மகிமை செலுத்தாம இருக்கிறதே பாவம். அதாவது மகிமை செலுத்தலைன்னா அவருக்கு ஏதோ ஒன்று குறைஞ்சி போயிடுது, அதனால் அவர் அடிச்சு. நோ, நீ செலுத்தலைனாலும் அவர் மகிமைக்குரியவர் தான். நீங்கள் அவரை துதிக்கலைனாலும் அவர் துதிக்கு பாத்திரர் தான். ஆமேனா? அவர் உயர்ந்தவர் தான், சிறந்தவர் தான், பெருமைக்குரியவர் தான், மேன்மையானவர் தான். அவரை நம்முடைய பாவம் அவருடைய மகிமையை குறைக்கவில்லை. அதை தான் நான் நீங்கள் முடிவாக சொல்ல வரேன். நான் சொல்ல புரியுதா? அப்போ நம்ம பாவம் செஞ்சனால அவருடைய மகிமை குறைஞ்சிடுச்சு. நோ, அவர் ஸ்டாண்டர்டு, அவ்வளோதான். தேவனது தன்மை மாறவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் முதல் யாவரும் தேவனை மகிமைப்படுத்த தவறுனால தேவனது மகிமை குறையவே இல்லை. அந்த ஆரம்பத்தில் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அது குறையவே இல்லை. ஆமென். தேவனை உயர்த்த தவறும்போது அவருடைய உயரம் குறைஞ்சு போகலை. தேவனுடைய போற்றி துதித்து பாட தவறும்போது அவர் பெருமைக்குரியவர் இல்லை என்பது உறுதியாகவில்லை. அவர் பெருமைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர் தான். ஆமென். கர்த்தருக்கு மனம் திரும்பும்போது அது என்ன ஆகுதுன்னா, அவருடைய அன்பினாலே நம்மை தமது மகிமையிடத்தில் திரும்ப அதை கொண்டு வருகிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரிடத்தில் அவர்கள் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு என்ன ஆகும்? எடுபட்டு போம். பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது, நிருபங்கள் வாசிக்கும் போது முக்காடு போட்டுக்குவாங்க. ஏனென்றால் அந்த பாவம் அவங்க அதை பார்க்க முடியல. அங்கே 3ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அது பழைய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை
மோசையின் ஊழியமும் இப்போ செய்கிற ஊழியத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுவது. அவர்கள் மனம் திரும்பும் போது அந்த முக்காடுனாவ தான் எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஸோ மனம் திரும்பும் போது கர்த்தர் தம்முடைய மகிமை நம்மேல விளங்க பண்ணி மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ மனம் திரும்பாத பட்சத்தில் நமக்கு தான் மகிமை இழக்கிறோமே தவிர தேவன் மகிமை இழக்கிறதில்லை, அவருடைய மகிமை குறைவதில்லை. தேவனது மகிமையை நம்ம சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ஆடி மாதத்தில் இருக்கிறதுனால அங்கங்கே பல காரியங்கள் நடக்கும். என்ன பண்ணுறாங்களாம், அவங்க தெய்வங்களுக்கு சக்தி ஊட்டுறாங்களாம், தெய்வங்களுக்கு சக்தியை கொடுக்குறாங்களாம், அந்த தெய்வங்களுக்கு இது உயர்த்தி காட்டுறாங்களாம். அதை அப்போ தான் அது என்ன ஆகுமா, உயர்ந்து ஸ்தானத்துக்கு வரும். நம்முடைய தேவனை நீ துதிக்கலைனாலும் அவர் உயர்ந்தவர் தான், அவர் அங்கே தான் இருக்கிறாரு. நம்ம துதிக்கிறனால அவங்க போகிறதில்ல, நாம தான் மகிமை அடைகிறோம். ஆமென். ஸோ தேவனது மகிமை மாறவே மாறாது. அல்லேலூயா, அவர் உயர்ந்தவர் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ரெவலேஷன் 14வது அதிகாரம் 6-7 வாசிக்கிறோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். கர்த்தரையே தொழுது மகிமைப்படுத்துங்கள் என்று கூறினார். ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் கர்த்தரையே தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளும் போது தான் ரட்சிப்பு. இப்படி தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்துறதுனாலே தேவ கோபம் ஊற்றப்பட்டது. நீங்கள் அடுத்த 2 அதிகாரம் பார்த்தீங்க, வெளிப்படுத்து 16:8 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இவர்கள் மகிமை செலுத்தாதனால இவர்களுக்கு உபத்திரவம் ஜாஸ்தியாவது. தீயினால் மனுஷரை தகிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே ஒழிய அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பல. பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரல. பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது அதுவே மகிமைப்படுத்துதல். இவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. இது மகிமைப்படுத்தாமல் இருக்கிறனாலே இவங்களுக்கு உபத்திரம் ஜாஸ்தியாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 9:10 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆமென். அப்போ இவங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மனம் திரும்பவில்லை, பட் மாறாக தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால தேவனுடைய மகிமை குறைஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை ஒரு நாளும் குறையவே குறையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேத்துல தங்கம் விழுந்துடுச்சு. இல்லை, நீங்கள் ஒரு சேத்து பக்கமாக சேத்துல நடந்து போகிறீங்க,
சரியா? நடந்து போன நீங்கள் இந்த மூக்குத்தி மாதிரி ஒன்று போட்டுருந்தீங்க, அது கழண்டு கீழே விழுந்துச்சு. என்ன பண்ணுவீங்க? சேருன்ட்டு கை விடாமல் விட்டுருவீங்களா? ஏன் காவான்னு கை விடாமல் விட்டுருவீங்களா? கையை விட்டு நோண்டி எடுத்துட மாட்டோம். சேத்துல விழுந்ததுனால தங்கம் அதன் மதிப்பை இழந்து விட்டதா? அது இழக்கலை. அல்லது தங்கமே தங்கமாக இருக்கும்போது, தங்கத்துக்கெல்லாம் தங்கமாக இருக்கிற, தங்கத்தை படைச்ச தங்கத்துக்கு தலைவராக இருக்கிற தங்கம், ஏன் அவர் எப்போதும் தங்கம் தான். அல்லேலூயா, சோத்திரம். இது எவ்வளோ? இங்கிலீஷ்காரங்க 500, 500 இப்போ எவ்வளோ? இப்போ ஆளில் போட்டு மிதித்தாலும், அது கசிக்கு துப்பி எடுத்து போட்டாலும் அதன் மதிப்பை குறைக்கவே இல்லை. அதனால் தேவனை இழிவாக பேசினாலும் குறைவாக பேசினாலும் சுவிசேஷ விரோதிகள் என்ன பண்ணாலும் அவர் தம்முடைய மகிமை குறையவே குறையாது. அல்லேலூயா, அவர் மகிமை குறையாது. நீ பாவம் செய்கிற, உலகத்தின் பாவம் அதிகமாகிடுச்சு, அதனால தேவ மகிமை இறங்கிடுச்சு. இன்னும் அவர் மகிமைக்குரியவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால் தேவனுடைய மகிமையும் மாறாதது, அது குறையலை. அடுத்த வசனம் 3:8, ரோமர் 3:8. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? தீமை செய்யலாம் அல்லவா? தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும், நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும், தீமை செஞ்சா நன்மை வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லவா? அதாவது இது புரியும்படி சொன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை மனசு, அந்த மாதிரி குழந்தைங்க மனசு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு இதுவாக இருக்கும், பிடிக்காது அவங்களுக்கு. அந்த பெற்றோருடைய கவனமும், பெற்றோருடைய அட்டென்ஷனும், பெற்றோருடைய பராமரிப்பும், பெற்றோருடைய பணமும் இந்த குழந்தைக்கு எப்போ அதிகமாக செலவுப்படும்னா, அதுக்கு வியாதி வரும்போது, ஜுரம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெற்றோர்கள் நம்மளை சுற்றி பார்க்குறாங்க, பெற்றோர்கள் ஜூஸ் கொடுக்குறாங்க, எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, எல்லோரும் கன்சர்ன் ஆக்குறாங்க, எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அப்படின்றதுக்காக நான் ஜுரத்திலே இருக்க விரும்புவேனா? நன்மை வரும்படிக்கு நான் தீமை செய்யவேன் என்று சொல்லலாமா? தேவன் கிருபையா இருக்கிறார். எப்போ? எங்கே பாவம் பெருகுதோ கிருபை அங்கே. அதுக்காக இப்போது உங்கள் அப்பா பணம் உங்களுக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ ஜுரத்தை வாங்கி வச்சுக்குவியா? இது இந்த குழந்தைங்க அது மாதிரி பண்ணும். சம்டைம்ஸ் நம்ம ஜுரமாக இருந்தால் தானே அப்பா அம்மாலாம் கவனிக்கிறாங்க, வேலைக்கு போகாமல் இங்கேயே இருக்கிறாங்க, இல்லைன்னா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, இவங்களை லீவு போட வைக்கணும், அதுக்காக லொக்குன்னு இருமணும், அக்குளில் வெங்காயத்தை வச்சுக்கணும். இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். மேபி இந்த காலத்தில் அதெல்லாம் அப்டேட்டட் ஆகிடுச்சா, என்ன அவுடேட்டட் ஆகிடுச்சான்னு தெரில. ஏன்னா இந்த பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு தங்கள் கவனம், அப்போது தங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும், அப்போ தான் செலுத்துகிறாங்கன்றதுக்காக தீமை செய்யலாமா? நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? அப்போது இங்கே என்ன படிக்க போகிறோன்னா, தேவனது பொறுமையும் மனிதனுடைய தொடர்ச்சியான பாவ நிலையும். தேவனது God's patience versus man's state of continual sin. தொடர்ச்சியான, அதாவது தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கிறது. அதனால தேவனது பொறுமையை மாற்றிடலாமா? ஹலோ, நான் சொல்கிறது புரியுதுங்களா? தேவனது பொறுமை மாறாதது. ஆமென். தேவனது குணங்கள் இப்போ நம்ம இங்கே இந்த அதிகாரத்தில் என்ன படிக்கணும்? தேவனது மாறாமை. எது மாறல? முதல்லேருந்து சொன்னோம்னா தேவனுடைய உண்மை மாறலை. ஆமாம், ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனது நீதி மாறலை.
அடுத்தது தேவனது மகிமை மாறல. இங்கே தேவனது பொறுமை, தேவன் பொறுமையாக இருக்கிறார் என்பது மாறவே இல்லை. அதாவது நீ தொடர்ந்து பாவத்திலே இருந்தீங்க, வேறு ஓரளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். தேவனது பொறுமைனா அப்படியே கண்டுக்காமலே விட்டுருவார் அப்படின்றது இல்லை. அந்த காரியத்திற்கான எவ்வளவு மேக்சிமம் அது ஒரு எல்லை என்ன இருக்குல்ல, அந்த அக்கிரமம் அதை நிரப்புற வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறார். அது நிரம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது அவர் சிலர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே மனிதனுடைய பொறுமையை பாருங்கள், பொறுமையை பற்றி பேசணும். செய்தி கேட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம் பாஸ்டர் கேட்டார், போன வாரம் நான் என்ன பேசினேன்? போன வாரம் பாஸ்டர் பொறுமையை பற்றி பேசுனீங்க பாஸ்டர். ஆமாம், நான் போன வாரம் என்ன பேசினேன்? பொறுமையை பற்றி பேசுனீங்க பாஸ்டர். நல்லா எனக்கு சரியாக புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொறுமையை பற்றி பேசுனீங்க பாஸ்டர். வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. திருப்பி கேட்குறேன். அப்படியே அமைதியாக இருப்பாங்க, மூச்சு விட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொறுமை போயிடும். அதை மாதிரி பட் தேவனது பொறுமை உங்களுடைய தொடர்ச்சியான பாவ நிலையிலையும் அவரது பொறுமை பாதிக்கப்படலை. ஆமென். 25வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி, முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டு அப்படியே பொறுமையா இருந்தாரு. தாம் நம்முடைய நீதியை காண்பிக்கும்படிக்கும், அதே சமயத்தில் இயேசுவிடத்தில் யாரெல்லாம் விசுவாசியா இருக்கிறானோ அவனெல்லாம் நீதிமான் ஆக்குறதுக்காகவும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அப்படி செய்தார். அப்போ தேவன் அறியாமை உள்ள காலங்களில் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்போதோ எங்குமுள்ள மனிதர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நம்ம நீடிய பொறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இல்லாமல், ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் வருகை தாமதமாகுது? இன்னும் இவ்வளோ பொறுமையாகிறாரு. ஐயோ, இன்னும் ஒன்றும் செய்யவே மாட்டேங்கிறாரு, இன்னும் செய்ய மாட்டேங்க. அவன் பாட்டுக்கு அக்கிரமம் செஞ்சுனே இருக்கிறான். அவன் பாட்டுக்கு தொடர்ந்து பாருங்களா. அப்படியே இப்போது மனுஷருங்க ஏன் பாவத்தை தொடர்ந்து செய்கிறான்? நீதி பிரசங்கி 8:11 வாசிங்கன்னா, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் சீக்கிரம் நடக்காததுனால மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரம் நடக்கல. ஆண்டவர் ஏன் நடக்கலைன்னா, ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். சரி, அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்பவும் ஆண்டவர் என்ன தான் இருக்காரு? பொறுமையா தான் இருக்காரு. ஆண்டவர் மட்டும் டக்கு 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 நம்மள மாதிரி ஸ்பீட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் உலகமே அழிஞ்சிட்டு இருக்கும். அவர் பொறுமையா இருக்கிறார். 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? பாவி 100 தரம், அப்போ 100 தரம் பொல்லாப்பு செய்கிற வரைக்கும் தேவன் என்ன தான் இருக்காரு? பொறுமையாக தான் இருக்கிறார். அதாவது எரிச்சல் மூட்டுற மாதிரி சில காரியங்கள் செய்வாங்க, பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில காரியங்கள் செய்வாங்க, பார்த்துறீங்களா? அப்புறமா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த பாரு, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஓவராக போயின்னுக்கிற ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. சும்மா லேட்டாக வந்து நேக்கிற நீ டிஸ்மிஸ் இல்லை கார்டு இல்லை லீவு ஏதாவது ஒன்று பனிஷ்மெண்ட்டு. தேவன் என்ன பண்ணுறாருண்ணா, 100 தரம் பொல்லாப்பு செஞ்சும் நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? நீடித்து வாழ்வான்.
அப்போ ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். என்ன தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன் பயந்திருப்பவர்கள் என்றா இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 13 துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. ஆமென். ஸோ 100 தரம் பொல்லாப்பு செஞ்சு நீடித்து வாழ்றதுன்னா அப்போ தேவன் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் பாருங்க. ரோமர் 2வது அதிகாரம்னா அதில் வாசத்தில் 4வது வசனத்தில், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்று நீ அறியாமல், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம், பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. தேவன் டக்கு டக்கு டக்குன்னு பதில் கொடுக்கல. அவர் நம்ம பொறுமை உள்ளவராக இருக்கிறார். மனிதனுடைய தொடர்ச்சியான பாவ நிலையினால தேவனது பொறுமை பாதிக்குமானா அவர் மாறிடுவாரான்னா இல்லை. இதை நான் சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் சொல்கிறேன். தேவனது பொறுமை மாறலை. தேவன் பொறுமையாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் தீயோருக்கும் நல்லவராக இருக்கிறார். மத்தேயு 5:45 அதை வாசிக்கிறோம். மழை யாருக்கு பெய்யுது? தீயோர் மேலும் நல்லோர் மேலும். ஆமாம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. யாருக்கெல்லாம் சூரியன் உதிக்குது? தீயோருக்கும் எல்லாருக்கும் தான். தீயோருக்கும் நல்லோருக்கும். நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெரிய பண்ணுகிறார். மழையும் அது மாதிரி தான் எல்லாருக்கும். அப்போ தேவன் தீயவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறது மாறவே மாறார். அவர் நல்லவராக இருக்கிறது நல்லவராகவே தான் இருப்பார். நீ சொல்ல சொல்லுவான், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஆண்டவர் நல்லவனுக்கும் கெட்டவன், நல்லவர், கெட்டவனுக்கும் நல்லவர். ஆமென். இந்த வசனம் ஆண்டவருக்கு செட் ஆகாது. அவர் நல்லவருக்கும் நல்லவர், கெட்டவருக்கும் கெட்டவர், கெட்டவருக்கும் நல்லவர், மன்னிக்கணும், கெட்டவருக்கும் நல்லவர். அவர் அந்த பொறுமை பாதிக்கலை. ஹல்லேலூயா. உலகத்தில் அதிகமாக உயிரோடு வாழ்ந்தது யார்? அதிக வருஷங்கள் மெத்துசுலா. கரெக்டா? மெத்துசுலா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? நம்ம யூத்தில் கூட தியானித்தோம்ல. எவ்வளோ தினேஷ்? 693 969 வருஷம் வாழ்ந்தார். சரியா? 900. இவருக்கு ஏன் கடவுள் இத்தனை வருஷங்கள் கூட்டி கொடுத்தார்? அவர் தானே வாழ வைக்கிறார். ஏன் அவருக்கு மெத்துசலாவுக்கு மட்டும் அப்படி என்னக்கு ஸ்பெஷல்? நான் சொல்கிறது கேள்வி புரியுதா? அவருக்கு மட்டும் 969 வருஷங்கள் ஏன் கர்த்தர் அவருக்கு கொடுக்கணும்? ஏன்னா நீங்கள் இன்னும் ஆதியாகமம் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். இந்த மெத்துசலா மரிச்சிட்ட பிறகு ஜலப்பிரளயம், அழிவு வந்துடும். இவன் மரித்துனா ஜலப்பிரளயம் வந்துடும். அதனால் இவன் மரிக்காமல் கர்த்தர் தள்ளி 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 தள்ளி, ஏன்னா அழிவு வரப்போகுது, வரக்கூடாதுன்றதுக்காக இவனுக்கு காலங்களை கூட்டி கொடுக்குறாரு. பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு துடிக்கிறாரு, அழிக்கிறதுக்கு தாமதிக்கிறார். தாமதிக்கிறார்ன்றது இப்படி சொல்லக்கூடாது. இருப்பா கொஞ்ச நேரம் திருப்பி தாள தான் இருக்கிறார். நம்ம இந்நேரம் தாமதிக்கிறார்ன்றதுல தானல்ல முடிச்சுட்டு இருப்பாங்க. தேவனது பொறுமையை அசட்டை செய்யக்கூடாது. அப்புறம் பொறுமையாகிறாருன்னா கண்டுக்காமல் விட்டுருவாரா? நோ, அதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த முடிவு பரியந்தம், அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்ன வாய்ப்பு கொடுக்கணுமோ, எவ்வளோ மேக்சிமம் கொடுக்கணுமோ எல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் அந்த பொறுமை. நீ இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே, நீங்கள் அப்படி வாய்ப்பு பண்ணியிருக்கலாமே, நீங்கள் இது பண்ணியிருக்கலாமே, நீங்கள் இது பண்ணியிருக்கலாமேன்னு பேசுகிறதுக்கு இடமே இல்லாதபடிக்கு அவ்வளவு பொறுமையாக, அவ்வளவு காலங்கள், அவ்வளவு வாய்ப்புகள். திராட்சை தோட்டத்துக்கு இனி நான் என்ன செய்வேன்னு கேட்குறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் திராட்சை தோட்டத்தின்றது அது நற்குணை பார்த்தார், அது கசப்பான பழங்களை தந்தது. இதுக்கு நான் செய்யாத எந்த வேலையை இனி அதுக்கு நான் செய்யலாம்
தட் மீன்ஸ் அதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், எல்லா முயற்சி எடுத்துட்டேன், ஆனால் அது தரவே இல்லை. கற்களை பொறுக்கினேன், கிளை நறுக்கினேன், களை பிடுங்கினேன், மருந்து போட்டேன், வேறு ஆளை வச்சு பண்ணி பார்த்தேன், அவங்கள வச்சு பண்ணி பார்த்தேன், இவங்கள வச்சு பண்ணி பார்த்தேன். கர்த்தர் நம்ம மேலே நீடிய பொறுமையாகத்தான் இருக்கிறார். நம்முடைய தொடர்ச்சியான பாவம் அவர் பொறுமையை இல்லை இதுக்கு மேலே உனக்கு அவள் தான், நமக்கு 2-3 முடிச்சிடுவோம் கதையை. கர்த்தருடைய நீடிய பொறுமை அவர் அசட்டை பண்ணாதிருப்பீர்களாக. ஆமென். அவரது பொறுமை என்கிற பண்பு மனந்திரும்ப மறுக்கும் கோடி பாவிகளாலும் மாற்றப்பட முடியாது. மனந்திரும்ப, அதாவது அவருடைய பொறுமை என்கிற அந்த குணம் மனந்திரும்ப மறுக்கிற கோடி பாவிகளாலும் மாற்றப்படவே முடியாது. அதனால் அது நம்ம பாவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? ஆஹா, அவர் பொறுமையாக தான் இருப்பார், அவர் பொறுமையாக தான் இருப்பார், பொறுமையாக தான் இருப்பாருன்னா, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அவர் பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து பாவம் செய்யலாமான்னு கேட்டால் திரும்ப அது நமக்கு தான் அது ஆபத்து. நம்ம தேவனோடு இருக்கிற அந்த உறவு வலிமையை இழந்துக்கிட்டே இருப்போம். நம்ம தான் அது கிருபையை விட்டு விலகிட்டே இருப்போம். தேவ கிருபை இங்கே இருக்குது, அவர் மாறலை. இப்போ கொடை சரியா, மழை பெய்யுது, கொடை பிடிச்சிருக்குறோம், அந்த கொடை எப்படியே நிற்கிது, நம்ம கொடை கீழே நின்றுனதுனால என்ன ஆயிடுச்சு? இப்போ வெளியில் கூட மழை பெய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு மழை பெய்தா பெய்யலையான்னு தெரியாத அளவுக்கு நம்ம கிருபையாக இங்கே உட்காந்துக்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட அட்மாஸ்பியர், நமக்கு டைம் என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். இப்படியே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், டைமே தெரியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனால் மழை நினைவீங்களா நினைக்க மாட்டிங்களா? அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? கொடை இங்கே தான் இருக்குது, நான் தான் வேலைக்கு போகிறேன், கொடை இங்கே தான் இருக்குது. அப்போ நான் தான் என்ன பண்ணேன்? கொடைக்கு கீழே கொடை அங்கே தான் மாறாது, கிருபை மாறாது. அதனால் அவர் பொறுமையாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டையாக எடுத்துக்கூடாது. பட் அவர் பொறுமையை மாற்றவே முடியாது, அவர் பொறுமை உள்ளவர் தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துடலாம். ஆமென். தேவனது பொறுமையை யாராலையும் மாற்ற முடியாது. ரைட். தேவனது நீடிய பொறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் நிருபம் 3வது அதிகாரம் 27-28. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? எந்த பிரமாணத்தினால? கிரியா பிரமாணத்தினாலேயா? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? விசுவாச பிரமாணத்தினாலேயா? விசுவாச பிரமாணத்தினாலேயே. விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். 27. மேன்மை பாராட்டல் இங்கே அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? விசுவாச 24 வசனம் பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்கே தேவனது கிருபையும் மனிதனுடைய கிரியையும். தேவனது கிருபை மாறாது. மனிதனுடைய செயல்கள் மாறிக்கிட்டே வந்தாலும் தேவனது கிருபை ஒரு நாளும் மாறாது. நாம் எந்த பிரமாணத்தினால நீதிமானாக்கப்பட்டோம்? 31வது வசனம் பாருங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. சரி, இப்போ கேள்வி, நீங்கள் எந்த பிரமாணத்தினாலே நீதிமானாக்க? விசுவாச பிரமாணத்தினாலேயா, அது கிரியா பிரமாணத்தினாலேயா, எந்த விசுவாச பிரமாணத்தினாலேயா? விசுவாச பிரமாணத்தினால நம்ம விசுவாசிக்கிறதுனால நாம் என்ன பண்ண பார்க்கப்பட்டோம்? நீதிமான்களாக்கப்பட்டோம்.
31 விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவமாக்குகிறோமா? புரியுதா என்னன்னு தெரியல. அதாவது நம்ம நியாயப்பிரமாணத்தினால யார் என்ன பண்ணல? நீதிமான் ஆக்கப்படலை. நியாயப்பிரமாணம்னா என்னன்னா அப்போ திருப்பி நான் போகணும். பழைய ஏற்பாடு கற்பனைகள் அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அப்போ இதனால் நம்ம ஒரு கிரியைகளை செய்கிறதுனால நம்ம யாரும் நீதிமானாக்கப்படலை. விசுவாசம் இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அப்போது தேவனது கிருபையோ கிறிஸ்துவ விசுவாசமோ நியாயப்பிரமாணத்தை அவமாக்காது. சிலர் என்ன சொல்கிறாங்க, இது பிரமாணக்காரர்கள், இவங்க கிருபக்காரங்கன்னு பிரிக்கிறாங்க. அது சரியாக புரியாதனால விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை 31 நிலைநிறுத்துகிறோமே. விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நியாயப்பிரமாணம் தேவையில்லைங்க அப்படின்னு ஒதுக்கில்ல, அது விசுவாசத்தினால நம்ம நிலைநிறுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம புது உடன்படிக்கையின் காரியங்களை நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். புது உடன்படிக்கை குறித்து எரேமியா புஸ்தகத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை படிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31 34 வரைக்கும் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது அதாவது புதிய உடன்படிக்கையை குறித்து இங்க பேசுறாரு பாருங்க. நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இனி அவர்களுடைய பாவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன்? நினைக்க மாட்டேன். அதாவது இங்கே தான் அந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய கிருபை பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்ததோ அப்படி தான் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் கல்லில் எழுதப்பட்டது. நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அதை வீட்டில் போய் படிங்க. அடுத்தது எபிரேயருக்கு எழுதின நிருபங்களில் 8ஆவது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கூட கூடுதலாக புரியும். நேரமாக நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு எதில் எழுதப்பட்டது? கல்லில். இப்போ புதிய ஏற்பாட்டில் பிரமாணம் எங்கே போய் எழுதியிருக்கான்? இருதயத்தில் எழுதுறேன்றார். அந்நாட்களுக்கு பிற்பாடு 33 அந்நாட்களுக்கு பிற்பாடு. தட் மீன்ஸ் அது இந்த நாளை குறிக்குது, புதிய ஏற்பாட்டு காலத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது. அப்போ பழைய உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? அது கை கொள்ளாமல் போயிட்டாங்க, முறிஞ்சு போச்சு. அது நிலை நிற்கலை. புதிய உடன்படிக்கை கல்லில் எழுதப்படலை, இருதயத்தில், மையினால் அல்ல. 2 கொரிந்தியர் 3:3 ஒண்டி வாசிங்க.
ஏனெனில் நீங்கள் எங்கள் நிருபத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும், இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். இருதயத்தில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பிரமாணத்தை எழுதிட்டார். முதல்ல எங்க எழுதிட்டாரு? கல்லில் எழுதிட்டாரு. இப்போ இருதயத்தில் எழுதிட்டார். அது மையில எழுதினது, இது தம்முடைய ஆவியினாலே எழுதுனது. ஆமென். ரெண்டு, இப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கும் என்னங்கன்னா, தேவனது ஒரே எதிர்பார்ப்பு கீழ்ப்படிதல் தான். தேவன் அப்பவும் தேவன் தான், இப்பவும் தேவன் தான். ஆமென். புதிய ஏற்பாட்டுக்கு தேவன் மாறிட்டாரா? இல்லை. அவர் புதிய ஏற்பாட்டின் எதிர்பார்ப்பு மாறிடுச்சா? இல்லை. என்ன எதிர்பார்க்குறாரு? கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் அதனுடைய காரியங்கள் தான் வித்தியாசம். இரண்டு ஏற்பாடுகளும் ஒரே தேவனது ஒரே எதிர்பார்ப்பு அல்லது ஒரு கோரிக்கை என்னென்னா கீழ்ப்படிதல். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் 33 வாசிங்கன்னா 33வது வசனம், என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து, உள்ளான வெளிப்பாட்டிலிருந்து வருகிறது. உள்ளத்தில் வச்சிட்டார். பிரமாணத்தை எங்கே வச்சிட்டாரு? உள்ளுக்குள்ளரே வச்சிட்டார். உங்கள் உள்ளமே சொல்லும் இது தப்பு ரைட்டுன்னு, இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்லும். மனசாட்சி பழைய ஏற்பாட்டில் தானே இருந்தது. இப்போ பிரமாணத்தை எழுதிட்டார். நம்முடைய ஆவியினாலே எழுதுனால அது உள்ளுக்குள்ளாரையே பிரமாணம். உள்ளான வெளிப்பாட்டிலிருந்து வருகிறது. எது? உள்ளம் இருதயம் இனி போதிப்பதில்லை. கர்த்தரை அறிந்து கொள் என்று 34. இனி ஒருவன் தன் அயலானை நோக்கி, ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. கர்த்தரை அறிந்து கொள் என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணி ஆகணும்? போதிச்சாகணும். இருதயத்தில் இல்லை பிரமாணம். அவங்க பலகையில் இருந்தது. அப்பா பலகை பிரமாணம் இப்படி சொல்லுதுப்பா அப்படின்னு அவங்களுக்கு போதிக்க வேண்டி இருந்துச்சு. பட் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய ஆவியை அச்சாரமாக பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருதயமாகிய பலகையில் அது எழுதப்பட்டு விட்டது. அப்போது அந்த அபிஷேகம் தான் அந்த 1 யோவான் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறனால அவர்கள் பெற்ற அபிஷேகமே அவர்களுக்கு போதிக்கும். இதுதான் இருதயத்தில் அவர் எழுதிட்டார். அதனால் யாருக்கும் தேவையில்லை உங்களுக்கு இயேசுவை குறித்து நான் சொல்கிறேன் கேளு அப்படின்றது. அதாவது சட்டம் இப்படி, பைபிள் இப்படி சொல்லுது, பைபிள் அப்படி சொல்லுது, பைபிள் இப்படி, பிரமாணம் இப்படி இருக்குது அப்படின்றத யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே உள்ளான வெளிப்பாடுலேருந்து வர்றது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு வெளியிலேருந்து வர்ற வெளிப்பாடு, மற்றவங்க போதிக்கிறதுனால கிடைக்கிற வெளிப்பாடு. இங்கே உள்ளுக்குள்ளேருந்தே வரணும். ஆமென். ரைட். அடுத்தது உள்ளான உறவிலிருந்து. அங்கே படிக்கிறோம்ல, நான் அவர்கள் 33 நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ உள்ளான உறவிலிருந்து வருகிறது புதிய ஏற்பாடு உறவு. பழைய ஏற்பாட்டில் தேவனை வெளியில் வச்சு பார்த்தாங்க. தேவனீர் வந்தால்தான் நான் போவேன்னார். யாரு? நீர் ஆசீர்வதித்தால்தான், நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன். அப்போ தேவனை வெளியில் வச்சு பார்த்தது பழைய ஏற்பாடு, அல்லது மற்ற மார்க்கங்கள்லாம் தேவனை வெளியே வச்சு பார்க்க. ஆனால் புதிய ஏற்பாடு உள்ளர இருக்கிறார். உள்ளான உறவிலிருந்து பறக்கிறது தான் புதிய ஏற்பாடு. அடுத்தது, நான் அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன், மன்னித்து 34 பார்க்குறோம்ல, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். தட் மீன்ஸ் உள்ளான விடுதலை. இதெல்லாம் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு வெளியிலிருந்து பிரமாணம் போதிக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு வெளியிலிருந்து செயல்கள் மூலமாக தேவன் மேல் அன்பு உறவு வைக்கிறது. பழைய ஏற்பாடு வெளியிலிருந்து விடுதலை வர்றது. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை, எல்லாம் உள்ளிருந்து வருது, உள்ளான வெளிப்பாடு.
நீங்கள் தேவனை படிக்கும் உங்களுக்குள்ளேருந்தே வாசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளேருந்து பைபிளை தேவையில்லையான்னு அந்த ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா, அது சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது உதவி செய்யுது. ரைட்? அப்போது கவனிங்க, உள்ளான வெளிப்பாட்டிலிருந்து தேவனை அறிகிறது தான் புதிய ஏற்பாடு. என்னதான் வெளியிலேருந்து சொன்னாலும் பொதுவாகவே மனிதனுடைய நமக்குன்னு ஒரு கன்விக்ஷன் வந்தால் தான் அதை நம்ம செய்வோம். மற்றவங்க சொல்லி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் செய்வீங்க? இப்போது தான் நம்ம படிக்கிற பையனை படிடா படிடா படிடான்னா என்ன பண்ணுவான்? படிக்க மாட்டான். படிப்பான். எப்போ படிப்பான்? நாம் இருக்கிற வரைக்கும் படிப்பான், நம்ம பார்வை இருக்கிற வரைக்கும் படிப்பான். நம்ம போயிட்ட பிறகு ஆனால் அந்த படிப்பை குறித்து அவனாக உள்ள ஃபீல் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, சொன்னாலும் விட மாட்டான், அவன் பாட்டு பேசினே இருப்பான். இப்போ நமக்கு தேவை அவனுக்குள்ளுக்குள்ளே அந்த உணர்வை கொடுக்கணுமா, வெளியிலேருந்து குத்தின்னு இருக்கணுமா? வெளியிலேருந்து குத்துறது தான் பழைய ஏற்பாடு, உள்ளுக்குள்ளரையே வச்சு அந்த உணர்வை கொடுக்குறது தான் புதிய ஏற்பாடு. சரியா? உள்ளுக்குள்ளேருந்து ஓட்டிக்கு தேவன் கிருபையாக இருக்கிறார், ஓட்டிலையும் விண்டிலையும். அந்த கிருபை புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஒரு இமி கூட நான் இல்லை, குறையில. தேவன் கிருபையாகவே இருக்கிறார். ஆமென். மனிதனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமானாலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் கிருபையாகவே இருக்கிறார். அவர் எப்போதும் கிருபையின் தேவன், ஆறுதலின் தேவன். ஆமென். ஆனால் ஓட்டி ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய சுய பக்தினால், சுய முயற்சினால், சுய பலத்தினால் அதை ட்ரை பண்ணாங்க. பிரமாணத்தை கை கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் யாத்ராம் 24வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை கொடுக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை 24:7, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் எக்ஸோடஸ் 24:7 உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து, அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எப்போ சொன்னோம்? யாத்ராகமம் 24வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். அப்போது 20வது அதிகாரத்தில் பிரமாணம் 10 கற்பனை, அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு, கர்த்தர் 24வது அதிகாரத்தில் மோசே கூப்பிட்டு, சீனா மலைக்கு வாப்பா, உங்களோட பேசணும், நீ ஆரோனையும் மூப்பரையும் செட் பண்ண, அவங்க தான் சொல்கிறதபடி செய்வாங்களாமே அப்படின்ட்டு விட்டு போயிட்டார். 24வது கடைசியில் 14 மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களோட திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக 24:14 இங்கே எங்களுக்காக என்ன பண்ணுங்க? காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் மோசே மலைமே. மோசே கர்த்தர் கூப்பிட்டாரு, போயிட்டார். யாரு? மோசே. 24 போயிட்டாரா? 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, இது 31 வரைக்கும் அப்படியே பல்ல கட்சிருந்தாங்க. 32 வந்த உடனே 1வது வசனம், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, 7 அதிகாரம் கூட தாண்டலங்க, சொன்னபடியெல்லாம் செய்வோம், செய்வீர்களா? சொன்னபடியெல்லாம் செய்வோம் சொன்ன ஜனம் எல்லாம் சுய பலத்தை சார்ந்து சொன்னச்சு. 32:1 தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். 8வது வசனத்தை பாருங்க. முன் செல்வம் தெய்வங்களை உண்டு பண்ணுன்ட்டு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொல்ற பாருங்க, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை சீக்கிரமாய் சீக்கிரமா விட்டாங்க. இப்பதான் சொன்னா என்னது? சொன்னபடியெல்லாம் செய்வோம், பிரமாணத்துபடியே செய்வோம். பிரமாணம் வெளியில இருக்கு, கற்பனையில் இருக்கு, அதன்படியெல்லாம் செய்வோம்னாங்க.
இவங்க சீக்கிரத்தில் வழியை விட்டு விலகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை இவங்களால் கை கொள்ள முடியல, நியாயப்பிரமாணத்தை. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு அது வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு சொல்வது உடன்படிக்கை அவர்கள் சொன்னபடியாக செய்வோன்னு புதிய ஏற்பாட்டில் செய்வேன் என்ற உறுதி நிறைந்ததாக காணுவேன். நான் அவர்களுக்கு செய்வேன், அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை நினையாதிருப்பேன். அவர் கர்த்தர் செய்வேன் என்று சொல்கிற உறுதி நமக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வந்தப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஆமென். ரெண்டாவதுலையும் அதில் கிரியைகளை செய்து தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறதை வெளிப்படுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் இப்போது உதாரணமாக ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணார், ஏகசுதன் நேசகுமாரன் என்ன பண்ணு பலியாக கொடுன்னார். அவன் பலிபீடத்தில் வச்சிட்டான். வச்ச பிறகு ஓங்குறான் கத்தியை. அப்போ வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உன் கிரியையினால நீ கடவுளுக்கு பயப்படுறன்றது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்? நான் சொல்ல புரியுதா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் தேவனிடத்தில் எவ்வளவாக பயப்படுறோம், அன்பாக இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறோம். புதிய ஏற்பாட்டில் தேவன் மேல் நான் வைத்த அன்பினால இந்த செயல்களை நான் செய்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? சோத்திரம். புரிஞ்சுருந்தா மூஞ்சி பிரைட்டாகிட்டு இருக்குவேன். பழைய ஏற்பாட்டில் செயல்களை செஞ்சு அன்பாக இருக்கிறதை காண்பிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் நான் அன்பாக இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக இந்த செயல்களை செய்கிறேன். அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறணும் உள்ளே இருக்குது. அந்த அன்புனால் அப்போ நம்மளோட ஒவ்வொரு செயல்களும் இப்போ என்னென்னா, பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடும், பழைய ஏற்பாட்டில் இந்த செயல்களை செய்யணும். 10 கற்பனைகள், ஓய்வு நாளை ஓய்வு நாள் என்ன பண்ணோம், பரிசுத்தமாக ஓய்வு நாள், ஓய்வு நாள் பா, இன்னைக்கு ஓய்வு நாள் பா, ஓய்வு நாள் பா. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்கு. ஓய்வு நாள் சரி ஓர் அடிக்குது, நீங்கள் போட்டு நீங்கள் ஓய்வு நாள் ஆகிப்போச்சு, வேண்டா வெறுப்பாகவே அப்படி பக்தியாக இருக்க வேண்டியிருக்கும். புதிய ஏற்பாட்டில் இல்லை, வேண்டா வெறுப்பே கிடையாது, அன்புனால் மட்டும்தான். நீ செயல்கள்லாம் எப்படி தான் இருக்கும், உள்ளேருந்து வரும்போது செயல்கள் எப்படி இருக்கும், தூய்மையாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு வெளியிலேருந்து உள்ளே போகுது, புதிய ஏற்பாடு உள்ளேருந்து வெளியில் போகுது. ஆமென். பட் ரெண்டுக்குமே என்ன தான் எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்புன்னா கீழ்ப்படிதல். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதில் நம்ம கீழ்ப்படுகிறோம். அங்கே கீழ்ப்படிவதனால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாடில் நாம் பெற்றுக்கொண்டதால் கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. நிறையாவே. ஸோ என்ன சொல்ல வரேன், தேவனது கிருபை மாறலை. கிரியைகள் பலி செலுத்துறதுனாலையோ அல்லது அவருக்கு உபவாசம் இருக்கிறதுனாலையோ அல்லது பொருத்தனை செய்கிறதுனாலையோ அல்லது நல்ல பல நன்மையான கிரியைகள் இருக்குல்ல, அதை செய்கிறதுனால தேவனுக்கு இன்னும் நிறைய கிருபை நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரங்களின் மிகுதியினால அது கிருபை இருக்குது, அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்தோத்திரத்தினால துதிக்கிறதுனால அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது, அந்த கிருபையை உணர முடியுது. திருப்பி இந்த சொல்கிறோம்ல, அதனால் அப்போது நல்லா துதிச்சிக்கோ, அப்போ தான் கிருபை பெருகும். கிருபை எல்லாம் பெருகி தான் இருக்குது. ஆமென். நாம் பெருகின கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு இந்த வித்தியாசம்தான். பழைய ஏற்பாட்டுக்குன்னா ஒரு சிலர் நியாயப்பிரமாணம் கிருபை இது கிருபையின் காலம். அதனால் சிலர் இது நியாயப்பிரமாணமே ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை. விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நிலைநிறுத்தணும். இப்போது நமக்குள்ள ஒரு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. பிரமாணம் இல்லாமல் இல்லை, பிரமாணம் உள்ள இருக்கு.
கல்லில் இல்லை, இருதயத்தில் எழுதிட்டார். மையில் இல்லை, ஆவியில் எழுதியிருக்கிறார். அப்போ இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத உனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கே தெரியும், உனக்கே தெரியும். இது தப்பு, இது ரைட்டு, இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது. பிரமாணத்தை கர்த்தர் எழுதிட்டார் உள்ளர. ஆமென். அப்போது என்ன சொல்ல வரேன், பிரமாணம் நியாயப்பிரமாணம் கிடையாதுன்னு, விசுவாசத்தினால இந்த நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்கிறோம். இன்னும் அது 10 கற்பனை இருந்தது, இப்போ இங்கே 2 கற்பனையாக சுருக்கிட்டார். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூறுப்பா, பிறனிடத்தில் அன்பு. அது பிரமாணத்தை எழுதிட்டார், இருதயத்தில் எழுதிட்டார், ஆவியினாலே எழுதிட்டார். ஹல்லேலூயா. அதனால் தேவனது கிருபை என்றென்றைக்கு மாறாது. ஆமென். ஏசாயா 54:10 மலைகள் விலகலாம், பர்வதம் நிலை பெயரலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை விலகாது. ஹல்லேலூயா. அதாவது கிருபையை நம்மால் என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாதுங்க. கிருபையை நம்மால் சம்பாதிக்க முடியாது, ஏன்னா அது கிஃப்ட்டு. ஹல்லேலூயா. இப்போ நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னா முடிஞ்சதும் எடுத்துருங்கப்பா. கிஃப்ட்டு கொடுக்குறேன்னா கிஃப்ட்டுனாவே என்ன அர்த்தம், அன்பளிப்பினாவே என்ன அர்த்தம், தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதல்லன்னு அர்த்தம். அன்பளிப்பினா தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதில்ல, அது அன்பளிப்பு, அவ்வளோதான், ஃப்ரீ, இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அது அப்படி தான், சரியா? இப்போ ஃப்ரீயாக கொடுத்ததை திரும்பவும் உங்ககிட்ட நான் பிடுங்கணுன்னா உங்ககிட்ட என்ன தகுதி வேணும்? ஃப்ரீயாக தான் கொடுத்தது, என்ன தகுதியே கிடையாது, தகுதியே இல்லை. ஏன்னா நீங்கள் வாங்கினதே எப்படி தான், அதனால் எடுக்க மாட்டான். இது ஃப்ரீ, இது கிஃப்ட்டு, கிருபை. அதனால் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். ஆமென். தேவன் பொறுமையாக இருக்கிறார், தேவனது கிருபை மாறாமல் இருக்குது, தேவனது மகிமை மாறாமல் இருக்குது. ஆமென். தேவனது மகிமை மாறாமல் இருக்கிறது, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி தேவனது மகிமை குறையலை. தேவனது பொறுமை, அவர் தொடர்ச்சியாக பாவ நிலையிலேயே நாம் இருந்தாலும் தேவனது பொறுமையை யாராலும் குறைக்கவே முடியாது, தேவனது பொறுமையிலேருந்து மாற்றவே முடியாது. நம்ம கிரியைகள் செஞ்சு அவர் கிருபையை சம்பாதிச்சிடலாம் அப்படின்றதில்ல, அவர் கிருபை என்றென்றைக்கும் மாறாது. அது ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவனது மாறாமையை இந்த 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அடுத்த வாரம் 4வது வரைக்கும் படிப்போம். நம்ம எல்லாருமா தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனது கிருபை என்றென்றைக்கு மாறாது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை கிருபையால தான் நம்ம வாழ்றோம். உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர் ஐயா. உம்முடைய உண்மை மாறலை, உம்முடைய அன்பு மாறலை, உம்முடைய நீதி மாறலை, உம்முடைய மகிமை மாறலை, உம்முடைய பொறுமை மாறலை, உம்முடைய கிருபை மாறலை. நீர் மாறாத குணம். நாங்கள் எவ்வளவுதான் அதை மாற்றுவதற்குரிய என்ன காரியங்கள் செய்தாலும் அது நீ மாறாதவராகவே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. தடைகளெல்லாம் நீங்கட்டும், ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இந்த சத்தியத்தின் மூலமாக எங்கள் கண்கள் பிரகாசம் அடைந்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் அசட்டை செய்யக்கூடாது. உம்முடைய பொறுமையை, உம்முடைய நீடிய தயவை, உம்முடைய கிருபையை,
உடைய இரக்கத்தை நாங்கள் அசட்டை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். கர்த்தர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.